ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா தீபாவளி பலகாரம் நம்பர் 2 சங்கர்பாளி, அதாவது மைதா கேக் அப்படிம்பாங்க. ஸோ மகாராஷ்டிராவில் இது ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான ஒரு பலகாரம்னே சொல்லலாம். தீபாவளிக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். மாவு பிசைகிறதுக்கு நம்ம ஒரு லிக்விட் ரெடி பண்ணணும். அதை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஜீனி அளந்து எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா 1/4 கிலோ அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதில் ஒரு கிளாஸ் ஜீனி எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் அதே மெஷர்மெண்ட்டில் நெய், பால். நெய் நான் பசு நெய் எடுத்திருக்கேன், வீட்டில் உருக்குனது. நீங்கள் எருமை நெய் எது இருந்தாலும் சரி கடையிலேருந்து வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பால் நம்ம வீட்டில் காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இது 3யுமே சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதி வரணும். இங்கே பார்த்தீங்களா எப்படி கொதி வருதுன்னு. நீங்கள் அது பிகினர்ஸ் யாராவது செய்கிறீங்க அப்படின்னா பாத்திரம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வைங்க. ஏன்னா பாலுமே நமக்கு பொங்கி வரும், நெய்யும் பொங்கி வரும். அதனால் அளவான பாத்திரத்தை வச்சு செய்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் ரிஸ்க் எடுக்காதீங்க. இந்த மாதிரி கொதிக்க வைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் அகலமான பாத்திரம், உயரமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொங்கி கீழே ஊற்றாது. ஸோ பொங்கி கீழே ஊற்றும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு கம்மியாயிடும். தென் கையில் காலில் பட்டுச்சுன்னா பிரச்சனை. அதனால் பிகினர்ஸ் பார்த்து பண்ணுங்கள். இதில் நான் எல்லாமே டிப்ஸும் சொல்கிறேன். எதில் செஞ்சால் நல்லாயிருக்கும், எப்படி செஞ்சால் நல்லாயிருக்குங்கிறது எல்லாமே நான் சொல்கிறேன். ப்ராப்பராக நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுஜாஸ் விலாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். ஸோ இப்போ கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாளில் தான் நான் தீபாவளி பலகாரம்லாம் செஞ்சிட்ருக்கேன். நாளைக்கு தீபாவளி. பட் ஆனால் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி பூஜைக்கு தான் பலகாரங்கள் தேவைப்படும். ஸோ அதனால் நாளைக்கு பலகாரங்கள் இங்கே முக்கியம் இல்லை. பட் ஆனால் தீபாவளி கொண்டாடுவோம். அதனால் இன்றைக்கி நைட்டு வரைக்கும் நான் பலகாரம் செய்ய போகிறேன். நான் செய்கிறது எல்லாமே 1 by 1 அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். மைதா மாவு நான் சலிச்சு வச்சுருக்கேன். வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்டிகைக்காக செய்கிறதுனால மைதா மாவில் செய்கிறேன். மைதா மாவு நமக்கு ஹெல்த்தி அன்ஹெல்த்தி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம செய்கிற மெத்தடை ப்ராப்பராக செஞ்சோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு ஹெல்த்தியாக தான் இருக்கும். அன்ஹெல்த்தி எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஹைஜீனிக்காக நம்ம செய்கிறது எல்லாமே நமக்கு ஹெல்த்தி தான். மாவை நல்லா சுத்தமாக சலிச்சுட்டு இப்போ நம்ம கொதிக்க வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ப்ளஸ் இப்போ நான் ரவை சேர்த்துருக்கேன். நெய்யில் வறுத்த ரவை நான் வீட்டில் ஸ்டாக் வச்சுப்பேன். அதில் ஒரு 1/2 டம்ளர் நான் சேர்த்துருக்கேன். 1 கிலோ மைதாவுக்கு 1/2 டம்ளர், அதாவது அது 1/4 கிலோ டம்ளர் தேரும். அதில் 1/2 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரவை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடையில் இருக்கக்கூடிய மைதா கேக்கில் எல்லாம் ரவை இருக்காது. நமக்கு ரவை போடுறதுனால என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். கடிச்சு சாப்பிடும்போது சூப்பராக டேஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் விருப்பம் உள்ளவங்க சேர்த்துக்கோங்க, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மைதா இல்லாமல் கோதுமை மாவில் செய்கிறதா இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இதில் தண்ணி அதிகமாக நம்ம சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இங்கே பார்த்திங்களா, அந்த நம்ம காய்ச்சினது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவில் கலந்தாச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்க்குறேன். ஸோ தண்ணி இந்த பாத்திரத்தில் நமக்கு நெய், பால் எல்லாமே ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக அந்த டம்ளரில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு அதில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக சேர்க்குறதா இருந்தாலும் நார்மல் வாட்டர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் 2 தடவை அது மாதிரி அலசி சேர்த்துட்டேன். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எனக்கு வந்திருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி மாவு நம்ம பிசைஞ்சிக்கணும். ஏன் மாவு இது மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம அந்த காய்ச்சணும் பார்த்திங்களா, நெய், பால், ஜீனி. ஸோ அதில் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நமக்கு மாவு இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் நமக்கு நெய், பால் எல்லாமே இருக்கிறதுனால இப்படி தான் இருக்கும். வெறும் மைதா நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு பக்குவதுக்கு உங்களுக்கு ப்ளெயினாக இருக்கும். இது மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு நம்ம இதெல்லாம் போட்டு பிசைஞ்சதுனால என்ன அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வெடிப்பாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இது பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிற டிப்ஸு. நான் சொல்கிற டிப்ஸ் இதெல்லாமே செஞ்சு பழகினவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மாவு உருட்டணும் அப்படின்னா அழகாக உருண்டையாக ஷேப்பெல்லாம் வராது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாவு இது மாதிரி தான். நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிருக்கேன், அதனால் நான் ஒரு கையில் செஞ்சு காட்டுறேன். 2 கையை வச்சு நீங்கள் திரட்டி அப்படியே ப்ரெஸ் கொடுத்து நீங்கள் கீழ் வாக்கில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பால் ஷேப்பில் கிடைக்கும். அந்த பால் ஷேப்பில் பண்ணும்போது ஸோ மாவு அது மாதிரி திரட்டிட்டு இப்போ கீழ் வாக்கில் இது பண்ணிங்கன்னா பால் மாதிரி வரும். ஸோ அதை அப்படியே நீங்கள் சேர்த்து வச்சு அதை நீங்கள் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உருண்டை ஷேப்பில் வரும். இப்போ நம்ம இதை நல்லா தேய்ச்சிக்கணும். ரொம்ப நைஸாக தேய்க்கக்கூடாது, ரொம்பவும் கனமாக இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். ஸோ கார்னரில் வெடிப்பாக இருக்கிறத இது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேரெக்டாக அப்படியே நான் போட்டுக்கிறேன்னு சொன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் கத்தியை வச்சு இதை பீஸ் போட போகிறேன். எனக்கு வேணுங்கிற சைஸில் பீஸ் போடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் அந்த ரோல் பண்ணுற ஸ்பூனும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அந்த ஸ்பூன் உடஞ்சிருச்சு. அதனால் நான் கத்தியை வச்சே நான் பீஸ் போடுறேன்.
ஸோ இது வந்து நம்ம வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ரா அந்த ஷேப்பாக இல்லாமல் இருக்கிறத நான் வந்து எடுத்து சைடில் போட்டுட்டேன் வீடியோக்காக உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு. நம்ம வெட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் பொரிக்கிறதுக்கு வச்சுட்டு மீதியை மாவோடு சேர்த்து திரும்ப தேய்ச்சிக்கலாம். ஸோ இதை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த கட்டையை இது மாதிரி வச்சுட்டு கையால் அப்படி உதுத்து விட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து உதிர்ந்து கீழே கொட்டும். இதில் நீங்கள் மாவு தேய்க்க வேணாம், எண்ணெய் நெய் எதுவுமே தேய்க்க வேணாம். ஆல்ரெடி நம்ம வந்து மாவு பிசைஞ்சதே பால் எண்ணெய் நெய் வச்சு தான். அதனால் வந்து இதிலே வந்து எண்ணெய் பீஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பீஸ் போட்டு எடுத்து போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், எல்லாமே நான் வந்து பீஸ் போட்டு ரெடியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பொரிக்க போகிறோம். ஏன்னா இது வந்து செய்ய பொரிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக இருக்கிறவங்க செய்கிறதுக்கு லேட் ஆகும். யாராவது கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆள் தேய்ச்சி பீஸ் போடுறதுக்கும் ஒரு ஆள் பொரிச்சு எடுக்கிறதுக்கும் அட் எ டைம் முடிஞ்சிடும். தனியாக செய்கிறவங்க இது மாதிரி என்ன பண்ணுங்கன்னா பீஸ் போட்டு வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைரெக்டாக மொத்தமாக பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்க அப்படின்னா நிறையா பொரித்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கையாலேயும் இது மாதிரி எடுத்து போடலாம். அடுத்த மெத்தட் இந்த கரண்டி, அரிக்கரண்டியை வச்சு அதில் வச்சுட்டு அதை அப்படியே கரண்டியை போடுறது. ஸோ இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கையால் போடவும் பழகிட்டேன். இது மாதிரி நான் வந்து போடுவேன். இது வீடியோக்காக உங்களுக்கு நான் காட்டுறேன். மேக்ஸிமம் நான் வந்து கையாலே போட்டுருவேன். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னா ஒரு 2 நிமிஷத்தில் இது பொரிஞ்சு வந்துடும். பொரிகிறதுக்கு லேட் ஆகாது, ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். ஸோ அது வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக மைதா கேக் செஞ்சு கொடுங்க. கடையில் இருக்கிறதுக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கும் ரொம்ப வந்து வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. கடையில் செய்கிற அந்த டேஸ்ட்டுக்கும் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வருஷம் நீங்கள் வந்து கண்டிப்பாக மைதா கேக் வீட்டிலேயே செஞ்சுருவீங்க. எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. ஸோ பேப்பர் வந்து நம்ம ஆயில் இறங்க நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆயில் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிரும். ஸோ இது எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது. ஏன்னா மாவு நல்லா கெட்டியாக பிசையணும். ரொம்ப லூஸாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும். அதே நான் அந்த வீடியோவில் கிளியராக சொல்லிடுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக கலர் வரும். நம்ம வந்து அந்த உருட்டி மாவு வந்து உருட்டி தேய்ச்சதுனால அந்த லேயராக வந்து உங்களுக்கு அந்த மைதா கேக்கில் இருக்கும். கடித்து சாப்பிடும்போது லிமிட்டான ஸ்வீட்டில் மைதா கேக் சங்கர் பாலி ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.